காவிய சாதனா, இங்கே இருக்கீங்களா நீங்கள் ரெண்டு பேரும்? நான் குளிச்சுட்டு வீடு ஃபுல்லாக உங்களை தேடிட்டு வந்துட்டுருக்கேன். சரி சரி, என்ன இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ் இல்லையா உங்களுக்கு? எல்லா ஹோம்ஒர்க்கும் எழுதி முடிச்சிட்டிங்களா? ஃப்ரீயாக உட்காந்துருக்கீங்க இங்கே. சரி, எங்கள் அம்மாவும் அக்காவையும் ஆளே காணோம், எங்கே போயிட்டாங்க? வீடு ஃபுல்லாக காணோம். சித்தி, அம்மாவும் பாட்டியும் மாமா வீடு வரைக்கும் போயிருக்காங்க சித்தி. வரத்துக்கு சாயந்தரம் ஆயிடுமா. அதனால அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கிச்சனில் வச்சுட்டாங்க. நமக்கு தேவைன்றப்ப போட்டு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ் வேறு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு எங்களுக்கு இன்னைக்கு. அதனால தான் நானும் சாதனாவும் போர் அடித்து உட்காந்துருக்கோம். சித்தி, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா ரொம்ப போர் அடிக்குது. நம்ம ஏதாவது கேம் விளையாடலாமா? ஹாய் சாதனா, எப்படி இருக்க? காவியாக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஹே ஆயிஷா, எப்படி ஊர்ல இருந்து வந்த? சரி சரி, வா வா, இங்க உட்கார், வா வா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஹே ஆயிஷா, டெய்லி நான் உங்க வீட்டுக்கு வந்து பாப்பாண்டி நீ இருக்கியான்ட்டு. அங்கிள் தான் சொன்னாங்க இந்த மாதிரி நீ ஊருக்கு போயிருக்கேன்னு. எங்க தாண்டி போன? எவ்வளவு நாள் ஆச்சு? அப்படி நீ எங்க தான் போன? அதுவா சாதனா, நான் எங்க பாட்டி ஊருக்கு போயிருந்தேன். அதனால தான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஆன்லைன் கிளாஸ் தானே, அதனால நான் பாட்டி ஊர்ல இருந்தே அட்டென்ட் பண்ணிட்டேன் கிளாஸஸை. நேற்று தான் ஊர்ல இருந்து வந்தேன். அதான் சரி, போர் அடிச்சது, உன் கூட விளையாடலான்னு வந்தேன். இதுதான் உன் சித்தியா? எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் குட்டி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அக்கா. நான் தான் அவ சித்தி. நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? அதுவாக்கா, நான் உங்களை ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். சாதனா என்கிட்ட ஒரு ஆல்பம் காட்டினா, அதில் நீங்கள் இருந்தீங்க. அவள் தான் சொன்னா நீங்கள் தான் அவ சித்தின்ட்டு. ஏய் சாதனா, இப்போ தான் ஆயிஷா வந்துட்டால, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது விளையாடுவோமா? என்ன விளையாடலாம் சொல்லு. அக்கா, நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? சூப்பர் ஐடியாவாக இருக்குது. காவியா வா, உன் கண்ணை நான் கட்டி விட்றேன். நீ தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு கேட்ச் பண்ணுற. சித்தி, ரொம்ப டைட்டாக கட்டி விட்றாதீங்க சித்தி, அப்புறம் எனக்கு தலையெல்லாம் வலிக்கும். கொஞ்சம் மெதுவாக கட்டுங்க, பின்னாடி ரொம்ப இருக்காதீங்க. பாரேன், இவளுக்கு லூஸாக கட்டணுமா? அப்போ தான் அந்த கேப்பில் நம்மளை பார்த்து நம்மளை ஈஸியாக அவுட் பண்ணிவிடுவா இவ. அப்போல்லாம் கிடையாது, நான் கரெக்டாக தான் கட்டியிருக்கேன். உன்னை ஒரு 3 தடவை சுற்றுறேன். 1 2 3. அவ்வளோதான், நிறுத்து, ஸ்டாப். இப்போ நான் கையில் ஒரு நம்பர் காட்டுவேன், அது எவ்வளோன்னு நீ சொல்லணும், ஓகேவா? இப்போ இது எவ்வளோ நான் காட்டுறேன், சொல்லு. எவ்வளோ? 2க்கா. 2. ஓகே. இப்போ நீ ரெடி. நீ இப்போ எங்களை கேட்ச் பண்ணலாம், வா. இன்னும் ஒரு சத்தத்தையும் காணோம். ஏய், எங்கடி இருக்கீங்க? ஏதாவது ஒரு குரல் கொடுங்க, இல்லை கிளாப் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று கொடுத்தா தானே சத்தத்தை கேட்டு நான் வர முடியும். அப்படியே உங்களை பிடிக்க முடியும். எங்க இருக்கீங்க? ஏதாவது ஹிண்ட் கொடுங்க. நேரா ரைட்ல திரும்புங்க, அங்கதான் நான் இருக்கேன். நேரா ரைட்ல திரும்பணுமா? இவ நிஜமா தான் சொல்றாளா, இல்லை வேணும்னு லெஃப்ட் சைடில் இருந்துட்டு நம்ம ரைட் சைடில் திரும்ப சொல்றாளான்னு தெரியலையே. இவளை நம்பலாமா? ஏய் சாதனா, ஆயிஷா, எங்க இருக்கீங்க? அவ்வளோ ஈஸியா என்ன பிடிச்சிட முடியுமா? தோ ஓடிட்டோம்ல, இப்போ என்ன பண்ணுவ? புடி பாப்போம், ஓடிட்டோம்ல, இப்போ என்ன பண்ணுவ? ஏய், கண்ணை கட்டியிருக்கேன்னு நீ என்கிட்ட ஆட்டம் காட்டுறியா? கண்ணு கட்ட மட்டும் அவுத்தன்னு வச்சுக்கோ, நீ காலி ஆயிடுவ, காலி. புடி. அக்கா, என்ன பிடிங்க பாப்போம், பிடிங்க. ஹே, பிடிச்சிட்டா, அவுட்டு. அப்பா, ஓடி டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், வேற ஏதாவது விளையாடுவோம். ஏய் சாதனா, எனக்கு ஊஞ்சல் ஆடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடி. நம்ம பார்க்கு போய் ஊஞ்சல் ஆடி எவ்வளோ நாள் ஆச்சு. ஆமாண்டி. சரி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரட்டுமா? சரி போ, உள்ள போ, போயிட்டு வா, சீக்கிரம் போ. சித்தி, நம்ம சின்னுக்கிட்ட ஊஞ்சல் கேட்கலாமா? ஹாய், சூப்பர் ஐடியாடி. தோ கூப்பிடுறேன் ஜின்னுவை. ஜின்னு, என்னை அழைத்தீர்களா? என்ன செய்ய வேண்டும்? கட்டளையிடுங்கள். ஜின்னு, பசங்க விளையாடுற மாதிரி ஒரு அழகான ஊஞ்சல் வேணும் ஜின்னு. சிறுவர்கள் விளையாடும் ஊஞ்சல் இதோ வரவழைக்கிறேன்.
வா ஜின்னு, நான் எங்கே ஊஞ்சல் வேணும்னு காட்டுறேன். இங்கே வாயேன். இதோ இந்த இடத்துல தான் வேணும். இதோ நீங்கள் கேட்ட ஊஞ்சல். ஜீ பூம் பா. குழந்தைகளே, ஆனந்தமாக இந்த ஊஞ்சலில் ஆடுங்கள். வாவ், சூப்பராக இருக்கு இந்த ஊஞ்சல். பார்க்கில் கூட நாங்கள் இந்த மாதிரி ஊஞ்சல் பார்த்ததில்ல. இது ஏதோ வேற மாதிரி அழகா இருக்கே. சாதனா, இங்க வந்து பாரேன். நீ கேட்ட ஊஞ்சல் எவ்வளோ அழகா இருக்கு பாரு. ஆமா சித்தி, ரொம்பவே அருமையா இருக்கு. நம்ம கார்டன்ல கூட குட்டி ஊஞ்சல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜின்னுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஜின்னு. ஆமாண்டி, ஊஞ்சல் சூப்பரா இருக்கு. சரி சரி, நீ போயிட்டு ஆயிஷாவை சீக்கிரமா கூட்டிட்டு வா. நம்ம இந்த ஊஞ்சல்ல நம்ம 3 பேரும் ஆடலாம். ஓடு ஓடு, போய் கூட்டிட்டு வா போ. ஏய் ஆயிஷா, நான் சொன்னேன்ல நம்ம வீட்ல ஒரு ஊஞ்சல் இருக்குன்னு சொல்லிட்டு. அது நம்ம கார்டன்ல தான் இருக்கு ஆயிஷா. நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அசந்துருவ. வா, நம்ம போயிட்டு அந்த ஊஞ்சல்ல விளையாடலாம். வாவ், ஊஞ்சல் என்ன இவ்வளோ அழகா இருக்கு. ஏய் சாதனா, போன தடவை நான் உங்க வீட்டுக்கு வரும்போது கூட இந்த ஊஞ்சல் இல்லையே. இப்பதான் வாங்கியிருக்கீங்களா? சரி சரி, நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஊஞ்சல்ல ஆடுவேன். ஓகேவா? என்ன ஆயிஷா, எப்படி இருந்துச்சு ஊஞ்சல்? சூப்பரா இருக்கா? ஏய் செம்ம சூப்பரா இருக்குடி ஊஞ்சல். சான்ஸே இல்லை. இனிமே நான் பார்க்கலாம் போக மாட்டேன், உங்க வீட்டுக்கு தான் வருவேன். சரி சரி, இறங்கு. இப்ப நான் ஊஞ்சல் ஆடணும்ல, நீயே ஆடிட்டு இருந்தா எப்படி? சாதனா, என்ன சாதனை எப்படி சொல்ற? இந்த ஊஞ்சல் உங்க வீட்டுல தானே இருக்கு, நீ எப்ப வேணா ஆடிக்க போற. இன்னும் கொஞ்ச நேரம் நான் ஆடிக்கிறேனே ப்ளீஸ். ரொம்ப நல்லா இருக்கு. இங்கேருந்து பார்க் ரொம்ப தூரமா இருக்கு, நம்ம போக முடியாது. உங்க வீட்டுல ஊஞ்சல் இருக்குல்ல, நான் தினமும் இனிமே உங்க வீட்டுக்கு வந்துடுவேன் இந்த ஊஞ்சல்ல ஆடுறதுக்காக. அப்பா, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு. இப்ப நீ விளையாடு சாதனா. சரிடி, நவுருடி, நான் போய் உட்காந்து ஆட போறேன். சரி சரி, ஊஞ்சல் ஆடினதெல்லாம் போதும். எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்லாம். அக்கா அங்கே கிச்சனில் லஞ்செல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிருக்கா. நம்ம ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். வாங்க வாங்க பசங்களா, வாங்க.